அதாவது பழைய ஏற்பாட்டில் வந்துட்டு ஆசாரிப்பு கூடாரம் இருக்கு இல்லையா, அதன் மேஜையின் மேலே 12 பொன் தட்டுகளும் 12 வெள்ளியினாலான தட்டுகளும் 12 விதமான பொருட்களும் வைக்கப்பட்டிருக்கும். அப்புறம் வந்துட்டு அப்போ வந்துட்டு அந்த பிரீஸ்டுகள் வந்துட்டு இப்படி ஒரு பிரேஸ்ட்ல வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராப் மாதிரி தரித்திருப்பார்கள். அதில் வந்து 12 விதமான கற்கள் இருக்கும் இல்லையா. இந்த கோமேதகம், வஜ்ர நீளம் 12ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது பதுமராகம் இப்படிங்கிற அந்த 12 கற்கள் பதிக்கப்பட்டிருக்கும். ஆவியின் கனிகள் 12. அப்புறம் வந்துட்டு 12 நீரூற்றுகள் இருக்கும், ஃபவுண்டெயின், 12 தூதர்கள். அப்புறம் வந்துட்டு வெளிப்படுத்தும் விசேஷத்துல பார்ப்போம்னா ஸ்திரீயாகிய சபையாகிய ஸ்திரீயானவருடைய தலையில 12 நட்சத்திரம் உள்ள ஒரு கிரவுன் வச்சிருக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ இந்த நாளிலும் நாம வந்துட்டு அந்த அந்த நியாயப்பிரமாணங்களை நாம் என்ன மாத்திரம் அதை கூர்ந்து கவனித்து அதன்படி செய்து கற்பனையின்படி செய்து நாம் பரிசுத்தமாக வாழும் பொழுது நாமளும் எப்படியாக வாழ்வோம், கொடுத்த கன்றுகளை போல புறப்பட்டு சென்று சமாதானத்தோடு அந்த பெரும்பாடுள்ள ஸ்ரீ போல எல்லா வேதனைகளும் நீங்கி நாம வாழ்வோம் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். கத்தந்த நாளுக்காக தேவனை நன்றி ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி பிதாவே. இந்த நாளிலும் ஆண்டவரே பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. ஆமாண்டவரே, தேவனை தரிசிப்பது ஆண்டவரே பரிசுத்தத்தை விரும்புவதை என்பதை நான் பார்க்கிறோம். பெருமாடுள்ள ஸ்ரீ அப்போ எவ்வளவு தூரத்திற்கும் அவர்கள் பரிசுத்தமாய் இருந்திருப்பார்கள் என்று அறியும். ஆமாண்டவரே, ஹல்லேலூயா. அவர்கள் பரிசுத்தமாய் இருந்தபடினால்தான் ஆமாண்டவரே அவர்கள் பரிசுத்த உள்ளத்தோடு தேவனை ஆண்டவரை கண்டடைந்தார்கள் என்று பார்க்கிறோம். தேவனை மகிமை கண்டார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆகதான் நம் வாழ்விலும் ஒவ்வொருவரும் ஆண்டவரே இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டு நீதிமான்களாக ஆக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஏனென்றால் அப்பா பிதாவை என்று அழைக்கிற புத்திர சுவீகாரத்தை பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும். ஹல்லேலூயா. ஏனால் அம்மாண்டவரே மகாபஸ்தலத்துக்குள் ஆண்டவரை தைரியமாக செல்ல ஆண்டவரே இயேசுவின் ரத்தம் மாத்திரம் நமக்கு ஆண்டவரே ஆமாண்டவரை உதவி செய்யும் என்பதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்ட வார்த்தைகளில் ஆண்டவரே தேவரீர் ஆமாண்டவரே நாங்கள் இந்த அளவுக்கு நாங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லி கொடுத்தீங்க. ஹல்லேலூயா. இந்த பரிசுத்தம் என்பது எந்தெந்த சூழ்நிலையிலெல்லாம் நாங்கள் பரிசுத்தமாக இருக்க முடியும் என்பதை காட்டி கொடுத்தீங்க. ஆமாண்டவரே, ஏனென்றால் 10 கட்டளைகளை மாத்திரமல்ல ஆண்டவரே ஹல்லேலூயா பிரதான கட்டளையும் சொல்லி கொடுத்தீங்க. ஆமாண்டவரே ஹல்லேலூயா. ஆகதான் நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்ய மனதுள்ளவர்களாய் மாறும்படியாக எங்களுக்கு கிருபை பாராட்டினீங்க. ஆகதான் நம்முடைய ரத்தம் விலையேற பெற்றது. ஆமாண்டவரே, இந்த ரத்தம் ஆண்டவரே எல்லா ரத்தத்தை காட்டிலும் ஆண்டவரே ஆமாண்டவரே விலையேற பெற்ற ரத்தம். ஏனென்றால் ஆண்டவரே சில ஆமாண்டவரே நமக்குள்ள இருக்கிற ரத்தம் ஒருவருக்கு ஆண்டவர் தான் சூட்டாகும். ஹல்லேலூயா, சோத்திரம் ஆண்டவரே. ஆனால் தேவனுடைய ரத்தமோ சகல ஜாதி பாசைக்காரர்களுக்கும் ஒரே ரத்தம் ஆண்டவரே, எல்லாருக்கும் அது செட் ஆகும். ஹல்லேலூயா. அவரை விசுவாசித்து ஆமாண்டவரே ரட்சித்து ஆண்டவரை ரட்சிக்க வேண்டும் என்றால் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் அவரை விசுவாசித்து ஆமாண்டவரே பிதாக்குமான் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெற்று கரையேற வேண்டும் என்பதே தேவனுடைய நீதியாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறதா இருக்குது. இயேசுவின் ரத்தம் சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிறதா இருக்குது. இயேசுவின் ரத்தம் நம்மளை நித்தியத்துக்கு கொண்டு செல்கிறதா இருக்கிறது என்று நாங்கள் அறிகிறோம். ஹல்லேலூயா. ஆகியதான் ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய ஆமாண்டவரே வஸ்திரங்கள் தொங்கலையாவது தொட்டால் போதும் என்பது ஆண்டவரே அறிந்திருந்த ஆண்டவரே அவரை தொட்டால் போதும், அவரை கிட்டி சேர்ந்தால் போதும். அப்படியானால் ஆண்டவர் அந்த ஸ்திரீ யாருமே தொடாமல் வந்து தொட்டிருப்பார்கள். அவ்வளோ கூட்டத்தின் மத்தியிலே எல்லாரையும் தொட்டுக்கூட்டு தான் வந்திருப்பார்கள். ஹல்லேலூயா. ஆனாலும் தேவனுடைய ஆமாண்டவரே அந்த ஆண்டவரே வல்லமை அங்கிருந்து புறப்பட்டது, எல்லாரையும் பரிசுத்தமாக்கி விட்டது. யாருக்கும் அந்த அசுத்தம் ஏற்படவில்லை என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, சோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு சொல்லும். ஆகதான் இயேசுவின் ரத்தமே 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 விலையேற பெற்ற ரத்தமே மாசில்லா பரிசுத்த ரத்தமே இயேசுவின் ரத்தமே 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 விலையேற பெற்ற ரத்தமே மாசில்லா பரிசுத்த ரத்தமே மகா கொடூர பாவங்கள் கழுவிடும் நம் இயேசுவின் ரத்தமே மனவியகல வேதனையால் இயேசுவின் வேர்வை ரத்தமாய் வெளிவந்ததே இயேசுவின் ரத்தமே ரத்தமே ரத்தமே
விலையேற பெற்ற இரத்தமே, மாசில்லா பரிசுத்த இரத்தமே, மனசாட்சியை சுத்திகரித்திடும் நம் இயேசுவின் இரத்தமே, மனவேதனை நீக்கிடுமே, நம் சாபம் எல்லாம் போக்கிடுமே, இயேசுவின் இரத்தமே, 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 விலையேற பெற்ற இரத்தமே, மாசில்லா பரிசுத்த இரத்தமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதில் பேசிடும் நம் இயேசுவின் இரத்தமே, மக பிரதான ஆசிரியராய் இயேசு நமக்கு முன் சென்ற பரிசுத்தரே, இயேசுவின் இரத்தமே, 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 விலையேற பெற்ற இரத்தமே, மாசில்லா பரிசுத்த இரத்தமே. ஆமென். அடி அப்பா, உம்முடைய ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை என்று நாங்கள் அறிந்து கொள்ள மாட்டோம். அந்த பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ள பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஞானஸ்தானம் பெற்ற கரை ஏறும்படியாய் தேவன் இந்த காலத்தில் கிருபையின் காலத்தில் இருக்கிறோம்ப்பா. அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்களாய் நாங்கள் மாற எங்களுக்கு ஆண்டவரே கிருபையின் காலத்தில் வைத்திருக்கிறீங்க அப்பா. உடைய கிருபையினால, இரக்கத்தினால, மனதுருக்கத்தினாலும், உடைய நோக்கத்தினால, சித்தத்தினால, திட்டத்தினால எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறீங்க என்பதை அறிந்து கொண்டோம் அப்பா. ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும், ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும், ஒவ்வொரு வாலிபிள்ளைகளும், சிறு பிள்ளைகளும், முதியோர்களும் எல்லாருக்கும் இது ஆண்டவர் இந்த வார்த்தை பொருந்தும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறும் பொழுது ஹல்லேலூயா ஆமாண்டவர் நீதிமான்களாக ஆக்கப்படுகிறோம். ஏனால் இயேசுவினால் கழுவப்பட்ட ஆமாண்டவர் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. அப்பா கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகளுக்காக சோத்திரம். தொடர்ந்து உங்களுடைய இயக்கம், நோக்கம், சித்தம், திட்டம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றுங்க அப்பா. ஏன்னா நாங்கள் பார்த்தோம் எரேமியா 23:23 தூரத்திற்கு சமீபத்திற்கு தேவனாக இருக்கிறீர் என்ற ஆண்டவரே. அங்கேயும் ஆண்டவரே உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. இதோ ஆளும் தலைவர்களை எல்லாம் ஆண்டவரே, சட்டத்திட்டங்களை எல்லாம் ஆண்டவரே, சூழ்நிலைகள் எல்லாம் மாற்ற வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. சமாதானத்தை உண்டு பண்ணி ஆண்டவரே எந்த ஆமாண்டவரே அழிவுகள் நாசமோசம் விற்கிறவங்களும் ஒருவரை கடந்து போக அவருடைய பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினால் கேட்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. இருந்தாரை நினைக்க ஆரம்பிச்சிருவோம்.